குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் மாநகராட்சி அலுவலர்கள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் நாட்டு ஆடுகள், கொடி ஆடுகள், செம்மறி ஆடுகள் மற்றும் கர்நாடகா பண்ணை என ஆயிரக்கணக்கான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. அதிக அளவில் ஆடுகள் விற்பனைக்காக வந்ததால் ஆடுகளின் விலை குறைவாக இருந்தது. இதனால் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியுடன் ஆடுகளை வாங்கி சென்றனர். இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் ஆடுகளின் விற்பனை 1 கோடிக்கும் மேல் வர்த்தகம் நடைபெற்றது. அதே நேரம் எதிர்பார்த்த அளவு விலை கிடைக்கவில்லை என்று ஆடு வளர்ப்போர் வேதனை தெரிவித்தனர். சென்னை திருவான்மியூர் தெற்கு நிழற் சாலை பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க வந்த வழக்கறிஞர் கௌதம் என்பவரை மர்ம நபர்கள் சிலர் வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருவான்மியூர் போலீசார் அவரை மீட்டு அடையார் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு வழக்கறிஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வரும் கௌதமை யார் வெட்டியது, இதற்கான காரணம் என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு, அழகு மற்றும் வேர்ல்ட் விஷன் இந்தியா இணைந்து நடத்திய சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பிரச்சாரம் வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மனித சங்கிலி பேரணியையும் உறுதிமொழியையும் மற்றும் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு நாள் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினையும் கையொப்பமிட்டு தொடக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய வாகன பிரச்சார விழிப்புணர்வு பேரணியானது மெட்டுகுண்டு, கடம்பன்குளம், வளையப்பட்டி, செங்குன்றாபுரம் வழியாக சென்று செங்கோட்டையில் முடிவடைந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலட்டின்புதூர் சக்கரத்தாழ்வார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். பொறியாளராக இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரது மனைவி டெனிஸ் ராணி கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறந்ததால் தனது மகன் வினய்குமாரை பள்ளியில் விடுவதற்காக ராசிபுரம் சென்றுள்ளார். அப்போது இவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் டெனிஸ் ராணி மற்றும் நாலட்டின்புதூர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆய்வு செய்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 40 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனது தெரியவந்தது. தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் தலை ஞாயிறு ஒன்றியத்தில் உள்ள கோவில்பத்து, கள்ளிமேடு, தாமரைப்புளம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து வந்த பொதுமக்கள் தங்களது மனுக்களை கொடுத்து சென்றனர். நீட் தேர்வால் ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டித்தும் நீட் தேர்வு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்தினர். தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் எஸ்பி பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசங்களை வழங்கி இந்த பேரணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சாலையில் தலைக்கவசம் அணிந்தவாறு சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். மேலும் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கி அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர உதவி கண்காணிப்பாளர் கோல்கர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில ஹெல்மெட் அவேர்னஸ் உருவாக்கணுங்கிறது தொடர்ந்து நாங்க பண்ணிக்கிட்டு வரோம். விழிப்புணர்வு இதுல என்னன்னா, ஹெல்மெட் போடாமல் வருவதால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள், அதனால என்னென்ன தீமைகள் அப்படிங்கறத பத்தி ஒரு விழிப்புணர்வுக்காக காவேரி ஹாஸ்பிட்டலோட இணைஞ்சு
அவங்க வந்து நமக்கு யாரெல்லாம் ஹெல்மெட் போடாம வந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நீங்க ஹெல்மெட் போடணும் அப்படிங்கறத வலியுறுத்தி ஹெல்மெட் கொடுத்துருக்கோம். அது போக வந்து யாரெல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்களோ அவங்களை வந்து மேலும் ஊக்குவிக்கும் விதமாக, பொதுமக்கள் ஹெல்மெட் போட்டு பயணிப்பதை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு ஸ்வீட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் அனைத்து டூ வீலர்ஸ் ஓட்டக்கூடியவங்களும் ஹெல்மெட்டோட வரணும், விபத்துக்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு மூலமா மக்கள் வந்து எல்லாரும் ஹெல்மெட்டை அணிஞ்சிட்டு வரணுங்கிறத வலியுறுத்துறோங்கிறது நான் கேட்டுக்கொள்றேன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் என்னும் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒரத்தி உள்வட்டத்திற்கு உட்பட்ட ஒரத்தி, அன்னங்கால், தின்னலூர், கீழ் அத்திவாக்கம் உள்ளிட்ட 18 கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா மாறுதல், ரேஷன் அட்டை புதுப்பித்தல், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட மனுக்களை வழங்கினர். இம்மனுக்களை பெற்ற அதிகாரிகள் பெறப்பட்ட மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சில்ட்ரன் சேரிட்டபிள் டிரஸ்ட் இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இவ்விழாவில் மாவட்ட காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் குத்தாலிங்கம் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இப்பேரணியில் மணச்சநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். மணச்சநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய பேரணி எதுமலை சாலை, கடைவீதி, மார்க்கெட் வழியாக சென்று மீண்டும் பள்ளியில் நிறைவடைந்தது. திருப்பூர் துளசிரா வீதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி, அவரது மனைவி சத்யா இவர்களுக்கு திருமணமாகி 18 வருடங்களான நிலையில் சத்யா அருகில் உள்ள பின்னலாடை நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் சத்யாவின் நடத்தையில் ராமமூர்த்தி சந்தேகமடைந்து அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ராமமூர்த்தி வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து சத்யாவின் கழுத்து, வயிறு மற்றும் மார்பு உள்ளிட்ட பகுதிகளில் குத்தியுள்ளார். பின்னர் அவர் திருப்பூர் தெற்கு காவல் நிலையம் வந்து சரணடைந்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சத்யாவை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ராமமூர்த்தி மீது காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சோத்துப்பாறை அணை உள்ளது. 1997ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த அணையின் மொத்த கொள்ளளவு 126.28 அடியாக உள்ளது. இந்த அணை சுற்றுலா தலமாக இருந்து வருகின்றது. இந்நிலையில் சோத்துப்பாறை அணையின் தரம் குறித்து தேசிய அணைகள் பாதுகாப்பு குழு தென்மண்டல தலைவர் அஜய்குமார் சின்ஹா தலைமையிலான 10 பேர் கொண்ட குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் சோத்துப்பாறை அணையின் கட்டிட உறுதித்தன்மை, வெள்ளப்பெருக்கு காலங்களில் அணையின் பாதுகாப்பு மேம்பாடு குறித்தும் ஆய்வு செய்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். 100 ஆண்டு பழமை வாய்ந்த நீலகிரி மலை ரயிலை யுனெஸ்கோ நிறுவனம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. இந்நிலையில் ஒன்றிய அரசு பாரம்பரிய சிறப்பின் அடிப்படையில் ரயில் நிலையங்களின் நவீன வசதிகளை நீண்டகால சிறப்பு திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்துவதற்காக அம்ருத் பாரத் நிலையம் திட்டம் துவங்கியது. அதில் ரயில் நிலையத்தில் குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகளை ஏற்படுத்துதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதி, ரயில் நிலைய வடிவமைப்பு, சுகாதாரம், பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தில் குன்னூர், உதகை ரயில் நிலையங்களை மேம்படுத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது உதகை மலை ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 433ஆம் பசலிக்கான வருவாய் தீர்வாயம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் வருவாய் தீர்வாய அலுவலர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு வட்டத்தில் உள்ள திருவடிசூலம், பெரிய புத்தேரி, பொருந்தாவாக்கம், சென்னேரி, அம்மனம்பாக்கம், தேனூர், பட்டரவாக்கம், கோவிலந்தாங்கல், நத்தம் ஆ, செங்கல்பட்டு, குண்டூர், வல்லம்,
மேலமயூர், ஆலப்பாக்கம், வெண்பாக்கம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து 145 மனுக்கள் பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் CSR நிதி மூலம் ஒரு மாற்றுத்திறனாளி பயனாளிக்கு செயற்கை கால் மற்றும் 2 பயனாளிகளுக்கு காதொலி கருவிகளும் வழங்கப்பட்டது. திருவாரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்திட வலியுறுத்தியும் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்தும் தேசிய தேர்வு முகமையிடம் விசாரணை நடத்த கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் பாரத செல்வன், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் துரை, அருள்ராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி தஞ்சை மாவட்டம் சோழபுரத்தில் அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணி சோழபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. இந்த பேரணியில் அன்னை கலை அறிவியல் கல்லூரி, நாட்டு நலப்பணி திட்டம் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு குழந்தை தொழிலாளர் இல்லாத எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று முழக்கமிட்டபடி சென்றனர். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு சார்பில் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் நிர்வாகிகள் கூட்டம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அக்கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக சாதாரண மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு PMKY பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா என்கின்ற திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்திட கோரியும், மேலும் சிமெண்டிற்கு உள்ள 28% GST-யை குறைக்க கோரியும், கட்டுமான பொருட்களினுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் கோரிக்கை விடுத்தார். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே கஞ்சா விற்பனை என்பது தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் ஒடிசா மாநிலத்திலிருந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதிக்கு ரயில் மூலம் கஞ்சா விற்பனைக்காக கடத்தி வருவதாக மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் ஈரோடு ரயில் நிலையம், பெருந்துறை ரயில் நிலையம், பெருந்துறை சிப்காட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மதுவிலக்கு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெருந்துறை சிப்காட் பகுதி அருகே வீடு ஒன்றில் 10.5 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சாவை விற்பனைக்காக பதுக்கி வைத்து இருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சுசாந்தா குமார் சகோ என்ற வாலிபரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியான புதுப்புத்தூர் பகுதியிலிருந்து கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அப்பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து மற்றும் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 6 பேர் சிகிச்சைக்காக வந்துள்ளனர். பரிசோதனை முடிந்த பிறகு மருத்துவ அறிக்கை கிடைப்பதற்கு சிறிது நேரம் ஆகும் என்பதால் அவர்கள் அனைவரும் ஏரி சாலையில் பொழுதை கழிக்க வந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது உறவினர்களை ஏரி சாலையில் விட்டுவிட்டு காளிமுத்து மற்றும் ஜெயபிரகாஷ் மட்டும் காரை அதிவேகமாக ஓட்டிக்கொண்டு சாலையை சுற்றி வந்துள்ளனர். அப்போது எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் ஒருவரை அவர்கள் இடித்த நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஏரிக்குள் பறந்து விழுந்தது. இதனை அடுத்து வாகனத்தில் இருந்த ஜெயபிரகாஷ் மற்றும் காளிமுத்து ஆகிய இருவரை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டதோடு காயமடைந்த பெண்ணையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நகராட்சி தலைவர் ஏரிக்குள் விழுந்த வாகனத்தை JCB வாகனம் கொண்டு மீட்டனர்.